Hi dudes, I'm Dr. Suresh Sitharaman from Coimbatore கோவிலேருந்து உங்கள் சுரேஷ் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருக்குமே படித்து முடித்த உடனே வேலை வேணும், இல்லை படிக்கும்போது ஸ்கில் வேணும். இது ரெண்டை பார்த்து தான் இன்றைக்கி ஜாப் கொடுக்குறாங்க. என்ன ஸ்கில்ஸ் நம்ம கற்றுக்கலாம், படித்து முடிச்சிருந்தாலும் சரி, படிச்சுக்கிட்டே இருந்தாலும் சரி, எந்த ஆன்லைன் கோர்ஸை ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நம்ம படித்தா நம்ம ஸ்கில்லை அதிகப்படுத்திக்க முடியும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதில் நம்ம பார்க்க போகிற ஆன்லைன் கோர்சஸ் ஃபார் ஆல் அப்படிங்கிற முறையில் தான் எந்தெந்த ஆன்லைன் கோர்சஸ் எந்தெந்த ஸ்கில்ஸ் இன்றைக்கி தேவை அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்யூச்சர் முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம இன்றைக்கி வந்து டெக்னாலஜி அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக டெவலப் ஆகிட்டு இருக்குது. ஸோ ஒரு நாளைக்கு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் இன்றைக்கி இருக்கிற க்ரோத் அடுத்த ஒரு 1 மந்த்துக்கு அப்புறம் இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்குது. ஏன் இயர்லி பேசிஸ் வந்து டெக்னாலஜி ரொம்ப 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 ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கு. இன்னும் சொல்லப்போனால் மினிட் டு மினிட் டெக்னாலஜி வந்து மாறிக்கிட்டே இருக்குது. அப்படி ஒரு ஃபாஸ்ட் மூவிங் டெக்னாலஜியில் தான் நம்ம இப்போ இருக்கோம். ஸோ இந்த இடத்துல நம்ம எப்போவுமே அப்ஸ்கில் பண்ணிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறதுனால ஃப்யூச்சர் எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். இண்டஸ்ட்ரி இப்போ பார்க்குற இண்டஸ்ட்ரி இருக்க போகிறதுல இனிமேல் ஸ்மார்ட் இண்டஸ்ட்ரியாக இருக்க போகுது. ஃபார்மிங் இப்போ பார்க்குற நார்மல் ஃபார்மிங் கிடையாது, இனிமேல் ஃப்யூச்சரில் ஸ்மார்ட் ஃபார்மிங்காக இருக்க போகுது. அதே மாதிரி ஸ்மார்ட் ஹெல்த் கேர் வரப்போகுது, ஸ்மார்ட் கிரிட் சிஸ்டம்ஸ் வரப்போகுது, ஸ்மார்ட் டிரான்ஸ்போர்ட்டேஷன்ஸ் வரப்போகுது, ஸ்மார்ட் சிட்டிஸ் வருது, ஸ்மார்ட் ஹோம் வருது, ஸ்மார்ட் ரீட்டைல் அப்ளிகேஷன்ஸ் வருது. இது எல்லாத்துக்கும் வேணும் அப்படின்னா இது எல்லாமே எப்படி கனெக்ட் ஆக போகுதுன்னா எட்ஜ் கம்ப்யூட்டிங் ஃபார் IoT அப்படிங்கிறதா, இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் இந்த ஃபியூச்சர் இனி வளரப்போகுது. அப்போ இதுக்கு நம்ம எப்படி தயாராகிறது? இதுக்கு தயாராகணும்னா ஃபஸ்ட்டு நமக்கு தேவை ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்னா 1 + 1 = 2 அப்படின்னு அடிஷன், சப்ட்ராக்ஷன், டிஃப்ரென்ஷியேஷன், மல்டிப்ளிகேஷன், இன்டகிரேஷன் போட்டோம் அப்படிங்கிறத தாண்டி ஒரு ப்ராப்ளத்துக்கு எவ்வளோ ஷார்ட்டாக எவ்வளோ வித்தியாசமாக நீங்கள் யோசிக்கிறீங்க, அந்த யோசிக்கிற திறமை எப்படி இருக்குங்கிறத பற்றி தான் நம்ம சொல்ல போகிறோம். டிஜிட்டல் அப்படின்னாலே ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ். அந்த டிஜிட்டல் அப்படிங்கிற பாயிண்ட்டில் நீங்கள் கால்குலேட் பண்ணணும்னா, உங்கள் மூளை டிஜிட்டலாக கால்குலேட் பண்ணணும்னா ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில் அப்படிங்கிறது அதிகப்படுத்தப்படணும். அந்த ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில் உதாரணத்துக்கு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இப்போ வந்து முன்னாடிலாம் இப்போ வந்து திடீர்னு பார்த்தீங்கன்னா தக்காளி விலை இறங்கிடும். தக்காளி விலை என்ன பண்ணிடுவோம், கொண்டு போய் ரோட்டில் அப்படி கொட்டிட்டு போயிடுவோம், அழுகி வீணாக போயிடும். இதையே ஒருத்தன் மாற்றி யோசிச்சான். எப்படி யோசிச்சான் அப்படின்னு சொன்னால், கொஞ்சம் யோசித்தான், திங்க் பண்ணான், ப்ராப்ளம் இருக்குது, பிரச்சனை இருக்குது, அதை கொஞ்சம் யோசிக்க ஆரம்பித்தான். ஃபைனலாக ஒரு ப்ராடக்ட் வந்தது. அந்த ப்ராடக்ட் தான் நம்ம எல்லோரும் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். கெச்சப்பு, கிசான்னு சொல்லி இன்றைக்கி பயங்கரமாக மார்க்கெட்டில் வந்து வேறு லெவலில் சமோசா சாப்பிட்றதுலேருந்து நம்ம வந்து இன்றைக்கி வெஜ் பப்ஸ் ஆகட்டும், கட்லெட் ஆகட்டும், எல்லா இடத்துலையும் அதிகபட்சம் யூஸ் பண்ணக்கூடிய ஒன் ஆஃப் த ப்ராடக்டாக மாறுதுன்னா, அழுகி போகக்கூடிய ஒரு தக்காளியை கொண்டு வந்து இந்த மாதிரி மாற்ற முடியும் அப்படிங்கிற அந்த ஒரு திங்கிங்க்கு பேர் தான் ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில் அப்படிங்கிற திங்கிங். இது சின்ன புரியணுங்கிறதுக்காக உங்களுக்கு கொண்டு வரும். இந்த மாதிரி எவ்வளவோ பிரச்சனைகள் நம்ம சுற்றி இருக்குது. அந்த பிரச்சனைக்கு நம்ம எப்படி யோசித்து ப்ராப்ளம் சால்வ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்லு. இப்போது இந்த ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இதை ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில் இப்போ அடுத்து ஃப்யூச்சரில் உதாரணத்துக்கு இன்னொன்று சொல்கிறோம், ஃபார்மிங் அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த ஃபார்மிங்கை பொறுத்த அளவில் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ பெரிய இந்த ஃபார்மிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இன்றைக்கி வந்து இவ்வளோ லேண்ட் இருக்குது. ஆனால் நமக்கு என்ன பிரச்சனை, மேன் பவர் அப்படிங்கிறது மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது. அதனால் அந்த மேன் பவருக்கு நம்ம என்ன பண்ணலாம், யோசிக்கலாம். எப்படி யோசிக்கலாம், ஏன் வந்து தக்காளியை போய் ஆள் தான் பிடுங்கி எடுக்கணுமா, ஏன் ஒரு ரோபோ போய் பிடுங்கி எடுக்கக்கூடாதா அப்படின்னு யோசிக்க ஆரம்பித்து, ஒரு நாளைக்கு ஃப்யூச்சரில் ஒரு ரோபோ போய் ஒரு ஃபார்மிங்கில் வேலை செய்ய போகுதா அப்படின்னா கட்டாயம் வேலை செய்யும் அப்படிங்கிறது தான் உண்மை, நிதர்சனமான உண்மை. ஸோ இந்த மாதிரி ஒரு பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கொண்டு வர்றதுங்கிறது தான் ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்லாக இருக்குது. ஸோ இப்போ எப்படி இதை டெவலப் பண்ணுறது அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, நான் சொன்ன மாதிரி ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் அப்படிங்கிறது தான் ஒரு மிஷினுக்கு நம்ம புரிய வைக்கணும். அப்போ கண்டிப்பாக ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் டிஜிட்டலாக தான் புரிய வைக்க முடியும். அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு சில விஷயங்களை ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸாக எடுத்துகிட்டு வந்து அதை மிஷினுக்கு ஃபீட் பண்ணி அந்த மிஷினை கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணி, உதாரணத்துக்கு ஒரு ரோபோவை டெவலப் பண்ணி இன்றைக்கி ஃபார்மில் கொண்டு போய் விடுறோம் அப்படின்னு சொன்னால் திங்கிங் டு டெவலப் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரி இன்றைக்கி நம்ம சுற்றி இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைக்கும் நம்மளால் கண்டிப்பாக தீர்வு கொண்டு வர முடியும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். இதை உங்களுக்கு புரிகிற மாதிரி நம்ம உங்கள் லாங்குவேஜில் சொல்கிறேனே, நம்ம எல்லாருமே ரஜினி படம் பார்த்துருப்போம். ஒரே படம் தான். முதல்லலாம் எப்படி இருந்துச்சுன்னா, நம்ம சங்கர் சார் ரஜினி சாருக்கு என்ன சொல்லுவார்னா, ஸ்கிரிப்டை சொல்லுவார், இதுக்கு பேர் ஹியூமன் டு ஹியூமன் இன்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணாங்கன்னா, அதே படத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரஜினி சார் ஒரு ரோபோ ரெடி பண்ணுவார், இதுக்கு பேர் ஹியூமன் டு மெஷின் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு மனிதன் ஒரு ரோபோவை ட்ரெயின் பண்ணுறது அப்படிங்கக்கூடிய விஷயம் ஹியூமன் டு மெஷின் லாங்குவேஜ் அப்படிங்கிற கான்செப்ட். இனி ஃப்யூச்சர் எப்படி இருக்க போகுதுன்னா, அதே படத்தில் எண்டில் சொல்லியிருப்பாங்க மெஷின் டு மெஷின். அவர் கண்டுபிடிச்ச ரோபோவே இன்னும் நிறைய ரோபோவை கண்டுபிடிச்சிக்கும் அப்படிங்கிறதான். இது நடக்குமானா இதுதான் ஃப்யூச்சரில் நடக்க போகிற நிதர்சனமான உண்மை அப்படிங்கிறது நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஸோ
இந்த எல்லா இடமுமே சாத்தியமாக ஆகணும், இதெல்லாம் நடக்குமானா நடக்கும். நம்ம நடத்தலாம், யாரோ ஒருத்தர் நடத்திட்டு போயிடுவாங்க. அப்போ நமக்கு என்ன தேவை? கோடிங். ஒய் கோடிங் மேட்டர்ஸ் அப்படின்னு சொன்னால், டு கம்யூனிகேட் வித் ஆல் திஸ் மிஷின் வி நீட் அ கோடிங். ஏன் அப்படின்னா ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸாக தான் இது எல்லாமே கம்யூனிகேட் ஆக போகுது. அதை நம்ம கோடிங்காக கன்வெர்ட் பண்ணி மிஷினோட லாங்குவேஜில் மிஷினுக்கு புரியுற மாதிரி கொடுக்க போகிறோம். இதை தான் நம்ம புரியாமல் என்ன சொல்கிறோம், கோடிங் அப்படின்னோம். உடனே கோடிங்னா என்ன எடுத்துக்கிட்டிங்கன்னா, உடனே ஒரு 10 லைன் சிண்டாக்ஸோ 30 லைன் சிண்டாக்ஸோ ஒரு 100 லைன் சிண்டாக்ஸோ கோடிங் இல்லை. அதை ரீப்ளேஸ் பண்ணுறது ஏஐ டெக்னாலஜி வந்தாச்சு. இன்றைக்கெல்லாம் அது வந்து ஈஸியாக வந்துருங்கிற ஒரு பக்கம் பாயிண்ட் நம்ம பேசப்பட்டாலும், இதனோட அடிப்படை புரிதல் என்ன அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதுக்கு என்ன அப்படின்னா, ஹவு டு அப்ரோச் எ கோடிங் ப்ராப்ளம். ஒரு கோடிங் ப்ராப்ளத்தை நம்ம எப்படிலாம் அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு தான் இன்றைக்கி நிறைய விஷயங்கள் பேசிகிட்டு இருக்கோம். எம்ப்ராய்ட் சிஸ்டம்னு சொல்கிறோம், ஐஓடின்னு சொல்கிறோம், HTML சொல்கிறோம், ஜாவா ஸ்கிரிப்ட்னு சொல்கிறோம், ப்ரோக்ராமிங் ஸ்கில் சொல்கிறோம், SQL சொல்கிறோம். இந்த மாதிரி அவங்களுக்கு எதில் ஸ்கில் இருக்கோ அதை தெரிஞ்சு அவங்கவுங்க அதில் பேசிக்கிட்டு இருக்காங்க. பட் இது எல்லாமே ஒட்டுமொத்தமான கலவையாக சேர்ந்தாதான் நீங்கள் ஒரு பிரச்சனைக்கான தீர்வை கொடுக்க முடியும். அப்போ நீங்கள் எப்படி ட்ரெயின் ஆக போகிறீங்க, இதுக்கான ஃபண்டமெண்டல் என்ன, இதுக்கான அடிப்படை புரிதல் என்ன, எதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா, எதெல்லாம் நம்ம ஸ்ட்ராங்காக ட்ரெயின் ஆனோம்னா, எதெல்லாம் நம்ம ப்ராஜெக்ட் ஓரியன்டாக லேர்ன் பண்ணோம்னா இந்த ஸ்கில்லெல்லாம் எனக்கு வரும் சார், ஒரு புரிதல் வேணும் சார் அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்குறது எனக்கு புரியுது. ஸோ அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணோம்னா, ஒரு ஆன்லைன் கோர்ஸ் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம டிசைன் பண்ணுறோம். எப்படி டிசைன் பண்ணியிருக்கோம்? சி ப்ரோக்ராமிங், ஜாவா ப்ரோக்ராமிங், இதுதான் இன்றைக்கி ஃபண்டமெண்டல் ப்ரோக்ராமிங். இதை தான் நம்ம கோடிங் ப்ரோக்ராமிங் ஸ்கில், கோடிங்கிற ஒரு வார்த்தையில் நம்ம முடிக்கிறோம். இதுக்கப்புறம் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்னு ஒன்று சொல்கிறாங்க. இந்த டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் எதை பற்றி பேசும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மெமரி அலோகேஷன்ஸை பற்றி பேசும். ஒரு ப்ரோக்ராமில் ஒரு எப்படி மெமரி அலோகேட் பண்ணுறது, எப்படி டேட்டாவை நம்ம ஹேண்டில் பண்ணுறோம் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி பேசும். இதுக்கப்புறம் ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்மெண்ட், நம்ம சொல்கிற HTML, CSS, ஜாவா ஸ்கிரிப்ட் இதெல்லாமே ஃப்ரண்ட் எண்டில். இப்போ நம்ம உட்காந்து ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம வெப் பேஜில் பேசிகிட்டு இருக்கிறோம், நம்மளுக்கு புரிகிற மாதிரி ஃப்ரண்ட் எண்டில் நமக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கு. ஆனால் பேக் எண்டில் வேறு மாதிரி ரன் ஆகிட்டு இருக்கும். ஸோ அந்த ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்மெண்ட்டு பேக் எண்டில் ரன் ஆனதுக்கு பேர் தான் PHPன்னு சொல்லுவோம். இப்போ பேக் எண்டில் எப்படி ரன் ஆகுது அதை பற்றி எப்படி நான் தெரிஞ்சுக்கணும், PHPயோட ஃபண்டமெண்டல்ஸ். ஸோ இது எல்லாமே தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம கண்டிப்பாக என்ன பண்ண முடியும், எம்பெடட் சிஸ்டம் அப்படிங்கிற விஷயத்தை நமக்கு கொண்டு வரோம். ஸோ இதனுடைய எல்லா கலவையும் சேர்ந்தால் தான் அது ஒரு எம்பெடட் சிஸ்டமாக மாறும். சிம்பிளாக சொன்னோம்னா, இப்போ நம்ம ஒரு மொபைல் ஃபோன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஒரு எம்பெடட் சிஸ்டம் மாடலான ஒரு மாடல் தான் நீங்கள். அப்போ இந்த மொபைல் ஃபோனுக்குள்ள என்ன இருக்குது, சி ப்ரோக்ராமிங், ஜாவா போகிற மாதிரி கோடிங் விஷயங்கள் இருக்குது, மெமரி அலாட்மெண்ட் இருக்குது, ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்மெண்ட் இருக்குது. ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்மெண்ட் நம்ம பார்க்குற விஷயங்கள், இதுக்கு பின்னாடி ரன் ஆகக்கூடிய விஷயங்கள் இருக்குது. இதை தான் நீங்கள் ஒரு எம்பெடட் சிஸ்டமாக ஒரு மொபைலாக பார்க்குறீங்க. ஓகே, இப்போ இந்த மொபைலை வச்சு நீங்கள் நிறைய விஷயங்கள் நம்ம வந்து ஆன்லைனில் ஆப்ரேட் பண்ணி பார்க்குறோம், நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்குறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மொபைலை வச்சு வந்து நம்ம வந்து வீட்டில் இருக்கிற ஃபேன் எல்லாம் இப்போ கண்ட்ரோல் பண்ணக்கூடிய டெக்னாலஜிலாம் வந்துருச்சு. இப்போ ஏசி ஆஃப் பண்ணுறது, ஃப்ரிட்ஜ் ஆஃப் பண்ணுறது, ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நிறைய குட்டி குட்டி ப்ராஜெக்ட்ஸ் இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. அதுக்கு பேர் இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் அப்படிங்கிறது. அப்போ இந்த இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ், இந்த எம்பெடட் சிஸ்டம் ஒரு இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் கூட வரும்போது நமக்கு கம்யூனிகேஷன் சென்சார் அப்படிங்கிற விஷயம் உள்ளே வருதுன்னா, ஃபியூச்சரில் இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ்னு ஒரு விஷயம் வந்து பயங்கர விஸ்வரூபம் எடுக்கும். இதுக்கு பேர் தான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன், அந்த ஸ்மார்ட் அப்படிங்கிற விஷயத்தை கொண்டு வரதுக்கு இந்த இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ். இது கூட இதை வந்து இன்றைக்கி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த ஹார்ட்வேர் கூடலாம் சூப்பராக இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு பைத்தான் அப்படிங்கிற ஒரு லாங்குவேஜ், ஒரு ஃபண்டமெண்டல் லாங்குவேஜாக டெரைவ் பண்ணி இன்றைக்கி எல்லாருமே பைத்தானை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கோம். ஸோ பைத்தான் அப்படிங்கிற விஷயத்தையும் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான கோர்ஸஸை நம்ம எப்படி ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதுக்கு தான் நம்ம கோர்ஸ் கொடுக்குறோம். இந்த கோர்ஸ் ஒரு ஃபண்டமெண்டல் கோர்ஸ். இங்கே வரும்பொழுது நீங்கள் ப்ராப்ளம் சால்விங்னா என்ன, எப்படி அப்ரோச் பண்ணுறது, இது சம்மந்தப்பட்ட எல்லா ஃபண்டமெண்டல்ஸும் தெரிஞ்சு ஃப்யூச்சரில் நீங்கள் இங்கேருந்து ஒரு கோர்ஸ் முடிச்சுட்டு போகும்போது ஒரு வெப் டெவலப்பராகவோ, இல்லை ஒரு ஐஓடியில் ஸ்பெஷலிஸ்ட்டாகவோ, இல்லை எம்பெடட் சிஸ்டத்தில் ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டாகவோ, ஸ்பெஷலிஸ்ட் இன் சென்ஸ் ஆரம்பத்தில் ஒரு இனிஷியேட்டிவாக, ஒரு இனிஷியல் கண்டிஷனில் அதை எப்படி நம்ம டெவலப் பண்ணுங்கிற அந்த திறனோடு நீங்கள் இருப்பீங்கிறத கட்டாயமாக சொல்ல முடியும். ஸோ இந்த கோர்ஸ் வேணும்னு நினைக்கிறீங்களா? எஸ், காண்டாக்ட் பண்ணுங்கள். 8220011531 அப்படிங்கிற நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா முதல்ல பார்க்குறவங்க இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி நம்ம கொடுக்க போகிறோம். தொடர்ந்து பேசுவோம். மனிதர்கள் உங்களுடன் சுரேஷ், இணையத்திலும் உங்கள் இதயத்திலும். நன்றி.